யோசிச்சுட்டு இருக்கான்? இன்னைக்கு முதல்ல என் புருஷன் காலேஜுக்கு போக போறான். அவன் எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ம்ஹும். இது சரியா இருக்காது. ஆ, இது நல்லா இருக்கே. ஆ, ம். ஆ, ஆ, ம். ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஷூவா செப்பலா? ஷூ போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த ஷூ வந்துட்டான். நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். யார் எடுத்து வச்சிருப்பாங்க? ஆ? யார் வந்திருப்பா? ஓ, நீதானா? இந்த ஷர்ட்டை யார் எடுத்து வச்சது? ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு இதை போட்டு போனா பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஐயோ, இத பாரு. இன்னும் இத போட்டா டிராமால ஒரு பஃபூன் மாதிரி இருப்பேன். இத ஓரமா வச்சேன். இத தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்காங்க. இவ்ளோ கேவலமான டேஸ்ட் இந்த வீட்ல யாருக்கு இருக்கு? நான் எடுத்து வச்சிருக்க சட்டை உனக்கு பஞ்சு மிட்டாய்க்காரன் போடுற மாதிரி இருக்கா? இல்ல. இது பஃபூன் போடுற மாதிரி இருக்கா? ஏய், இதெல்லாம் நீ தான் எடுத்து வச்சியா? என்ன வித்யா, உனக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தேன். நீ என்னடானா, நான் உன்ன ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆக்கலாம்னு பார்த்தேன். நீ இப்படி இருக்கியே. ஆமா, நான் முட்டாள்தான். எனக்கு ரசனை பத்தி ஒண்ணும் தெரியாது. எனக்கு ரசனையே இல்ல. போ, போய் அந்த மேகனா பஃபூன் சட்டையை எடுத்து கொடுத்தால அத போட்டுட்டு ஜாலியா காலேஜுக்கு போ. எல்லாரும் உன்னை ராஜா மாதிரி பாப்பாங்க. இது இனிமே இந்த ஜென்மத்துல போடாத. நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோ, எனக்கு என்ன, நான் போறேன். நீ எடுத்து வைக்கலனாலும் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். காஸ்டியூம் செலக்ஷன்ல நீ அப்படியே என் அம்மா மாதிரி. அப்புறம் ஜோக்கர் மாதிரி இருக்காது இதுன்னு கிண்டல் பண்ண. அதெல்லாம் சும்மா பவாய். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வம்பு இழுக்காம வேற யாரும் வம்பு இழுப்பா? உன்கிட்ட இருக்கிறதுல பாதி ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு நேரம் கிடைக்கும் போது என்னை கடைக்கு கூட்டிட்டு போ. இனி நீ போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நான் செலக்ட் பண்றதா தான் இருக்கணும். சரிங்க மேடம். சரி சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வா. வித்யா, ஐ லவ் யூ. பாவம் மனசாணி, தர்ஷன் ஆசையா உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. அது அந்த வாணி ஸ்பாயில் பண்ணிட்டா. உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னாலும் கேக்குறல பத்தியா? எல்லாம் திமிரு மனசா. வீட்ல அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் அதிகமா இருக்குல்ல, அந்த திமிரு. உன்னை இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டு அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க ஒரே ஆள் இவதான்.
வாணி, ஆ, சொல்லு மானசா. போய் டீ எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். என்ன மனசா நீ? அவ உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கா, அவகிட்ட போய் டீ கேக்குற? வெயிட் பண்ணு. என்ன பண்ண போறா ஒண்ணுமே புரியலையே. இந்தா. ஓஹோ, இதுதான் பிளானா? என்ன டீ இது? இவ்ளோ கேவலமா இருக்கு. இந்த லட்சணத்துல நீ எனக்கு குக்கிங் கிளாஸ் எடுக்க போறியா? ஒழுங்கா இத க்ளீன் பண்ணு. க்ளீன் பண்ணுன்னு சொல்றல. ஏய், ஹே, எங்க கிளம்பிட்ட? போ, போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஜூஸ் போட தெரியும்ல? போ. இன்னைக்கு அவளை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்ட போல. அவளால நான் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன். அனுபவிக்கட்டும். ஜூஸா இது? மண்ணு மாதிரி இருக்கு. சக்கரை போட்டியா இல்ல உப்பு அள்ளி போட்டியா? சக்கரை தான் போட்டேன். நீ ஜூஸ் போட்ட லட்சணம் தான் தெரியுதே. உனக்கு ஒரு ஜூஸ் கூட போட தெரியல. கேட்டா பெரிய குக்கிங் மாஸ்டர்னு சொல்லிக்கிறது. கிராமத்துல மாங்காய் பறிச்சிட்டு இருந்தவள ஜூஸ் போட சொன்னா இப்படிதான் இருக்கும் மனசா. உன்ன சொல்லி தப்பில்ல. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இன்னும் இந்த வீட்ல வச்சிருக்கோம்ல, எங்கள சொல்லணும். எல்லாம் எங்க நேரம். வாணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அம்மா, உன்னை யாரும் என் ரூமுக்கு போக சொன்னா? இது பார், நீ எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்க. அதுக்காக மட்டும்தான் நாங்க உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. என்னாச்சுனா? என் ரூமை சுத்தம் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சிருக்கா. அம்மா, உன்னை யார் இந்த வேலை பண்ண சொன்னது? யார் சொல்லணும்? எல்லாம் அவ இஷ்டத்துக்கு தானே நடக்குது. அவளை கண்டிக்கிறதுக்கு தான் இங்க ஆளே இல்லையே. இங்க பாரு வாணி, உனக்குன்னு இந்த வீட்ல ஒரு லிமிட் இருக்கு. அதை கிராஸ் பண்ணாத. அது உனக்கு நல்லதல்ல. முதல்ல உள்ள போய் என் ரூமை சுத்தம் பண்ணு. போ. இவன் வாணிக்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டானே. எப்படி மாறினா? நம்ப முடியலையே. மனசா, இப்ப எதுக்கு நீ அவகிட்ட வேலை சொல்ற? இல்லண்ணா, பெரியம்மா வெளியில போயிருக்காங்க. அதனாலதான் அவளை ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா இவ இவ்வளவு கேவலமா போட்டு எடுத்துட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. இது பார், அவளுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். அவளை விடு. இனிமேல நீ அவகிட்ட வேலை சொல்லாத, சரியா? ஓகே, பாய். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சஞ்சய் அவளை திட்டின மாதிரி தெரியலையே. ட்ரிக் பண்ணி மானசா கிட்ட இருந்து அவளை காப்பாத்திருக்கா. அது தெரியாம இவ சந்தோஷப்படுறா.
இன்னைக்கு விளையாட்டா திட்டின சஞ்சய் சீக்கிரமே அவளை நிஜமாவே திட்டுற சிச்சுவேஷன் வரும். நான் வர வைப்பேன். ரூம் நல்லதானே இருக்கு சஞ்சய், அப்புறம் ஏன் எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டின? என்ன கோவமா? ம்? ஏய், நான் உன்னை திட்டு பண்ண மனசா வேணும்னே உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா. அந்த இடத்துல நான் அவளை திட்டினா பிரச்சனை தான் வரும். அதான் உன்னை திட்டுற மாதிரி திட்டி அவகிட்ட இருந்து காப்பாத்தினேன். நிஜமாவா? ம். பின்ன என் தங்கத்தை நான் திட்டுவேனா? ஒரு நிமிஷம், நிஜமாவே நீ திட்டியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? சாரி. பரவாயில்ல. சரி, ட்ரெஸ் எப்படி இருக்க? என் செலக்ஷன் சுமாரா இருக்குமா? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. இன்னையில இருந்து இந்த வீட்ல உனக்கு ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு. என்ன? ம். இனிமே நீ தானே வீட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போய் மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். நானா? ம். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்பாங்க. நான் பெரியம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டுக்கு போறதுதான் நீ சொன்ன முக்கியமான இடமும். நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வெயிட் பண்ணி பாரு. ம். சரி, நான் காலேஜ் கிளம்பி முன்னாடி போறேன். நீ கொஞ்சம் லேட்டா கிளம்பி வா, சரியா? மார்க்கெட்டுக்கு நான் தனியா போயிருவேன். நான் சொல்றத மட்டும் செய். ம். சரி, ம். நீ போயிட்டு கிளம்பி வா. ஓ, ஆ, ம். சரி. அண்ணா, கங்க்ராட்ஸ். Thank you. ஆல் தி பெஸ்ட் சஞ்சய். Thanks, Vijay. ரீசன்ட் டைம்ல உன்கிட்ட நான் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். ஆ அப்படி என்ன சேஞ்சஸ் பார்த்த? சொல்லு விஜய். இல்லம்மா, ஆம்பிஷனுக்காக எதை வேணா செய்யலான்னு நினைக்கிறவன் சஞ்சய். இன்னைக்கு அதை ஒதுக்கி வச்சுட்டு காலேஜ் போக ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் தானே? அம்மா சொன்னா அண்ணன் கண்ணை மூடிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யும். இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணா? எனக்கு இதெல்லாம் பெரிய சேஞ்சஸாக தான் தெரியுது. சஞ்சய், அப்பா, அம்மா கூட சேர்ந்து நில்லுங்க. ம். 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நல்லா இரு சஞ்சய். லைஃப்ல நீ இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும். தேங்க்ஸ்மா. ஸ்னேகா, அத்தை, போய் விபூதி எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை. கொடு. வாழ்க்கையில 2 விஷயத்துல நாம யாருக்காகவும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது சஞ்சய். ஒன்னு நம்மளோட ஆம்பிஷன், இன்னொன்னு லைஃப் பார்ட்னர். உன் அம்மாவுக்காக ஆம்பிஷனை தூக்கி போட்டுட்டேன். அட்லீஸ்ட் உன் லைஃப் பார்ட்னரையாவது உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண. அப்பா, எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை அம்மா எனக்கு பார்க்கவே மாட்டாங்கப்பா. ம். உன் நம்பிக்கை ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் பையன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன். சஞ்சய், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ காலேஜ்ல பொறுப்பு எடுத்துக்கணும். நீ கிளம்பு. சரிம்மா.
முதல் தடவையா காலேஜுக்கு போறேன். வித்யா முன்னாடி வந்து வழி அனுப்புனா நல்லா இருக்கும். எல்லாரும் இருக்கும்போது எப்படி அவளை வர வைக்கிறது? என்னடா யோசிக்கிற? கிளம்பு. இதோ வரேம்மா. ஆல் தி பெஸ்ட். வரேன்ப்பா. பாய். வரேன். சஞ்சய், சஞ்சய் சஞ்சய், என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுடா? அது அடிபட்டுருச்சா? பூந்தொட்டில நான் இடிச்சுக்கிட்டேன். பூந்தொட்டி இல்லையா? ஐயோ, மனசா தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. போமா. என்ன பண்ணி முதல் நாள் வேலைக்கு போற, இப்படி தடுமாறலாமா? நான் கவனிக்கலம்மா. ஏதோ ஞாபகத்துல வந்தேன். என்னங்க கூட இந்த சஞ்சய், வித்யா ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. ஆமா, அங்கிருந்த பூந்தொட்டி எதுக்கு எடுத்து இங்க வச்சிருக்க? நானா? ஆமா, அதான் நான் ஈவினிங் பார்த்தனே. நீ தானே எடுத்து வச்ச? இவளுக்கு இதுதான் வேலை. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. இந்த வீடு இவ கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைப்பு. இங்க பாரு, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? டேய், அழகா இருக்கும்னு எடுத்து வச்சிருப்பா. நீ பார்த்து பார்க்காம அவளே ஏன்டா திட்டிக்கிட்டு இருக்க? அப்பா, எப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களால தான் அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. சரி, இப்ப நீயே உன் கையால பூந்தொட்டி கொண்டு போய் அங்க வை. வை போ. ஓகே, நான் கிளம்புறேன். வரேம்மா. பார்த்து வரேன். போயிட்டு வா. சரிப்பா. வணக்கம் மேடம். வணக்கங்க. எங்க கூட்டிட்டு வந்திருக்க சஞ்சய்? நான் சொல்றேன், கண்ணை மூடு. இது என்ன இடம் சஞ்சய்? நீ முதல்ல கண்ணை மூடு வித்யா. சஞ்சய், என்னை மார்க்கெட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. நீ கண்ணை மூடு. எங்க கூட்டிட்டு போற? வா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கீழே பார்த்து வா. சஞ்சய், எங்க கூட்டிட்டு போற ஃபர்ஸ்ட் நீ சஞ்சய்? பேசாம வா, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெரிய வரும். எதுவும் பேசாத. கேர்ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா வா. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நில்லு நில்லு நில்லு. ம். இந்த வயசுக்கு அப்புறம் என்னால படிக்க முடியுமான்னு கேட்டல. படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்ல. படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தா எந்த வயசுலயும் படிக்கலாம். சோ அதுக்கு தான் இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு.
நான் இங்க படிக்க போறேனா சஞ்சய்? ஆமா. நான் கையெழுத்து போட கத்துக்க போறேனா? ம். இனி என்ன யாரும் கை நாட்டுன்னு கிண்டல் பண்ண மாட்டாங்கல்ல? இவ படிக்காதவ, இவளுக்கு விவரம் பத்தாதுன்னு ஏமாத்த மாட்டாங்கல்ல? நான் படிக்கலன்னு எந்த இடத்துலயும் கூனி குறுகி நிக்க வேண்டியது இல்லல? வித்யா, நீ படிக்கலனாலும் உன்கிட்ட நிறைய அறிவும் திறமையும் இருக்கு. நீ யாருக்குமே சலைச்சவ இல்ல. இந்த படிப்பு கண்டிப்பா உன்னை இன்னும் ஒரு படி உயர்த்த போகுது. அப்போ அத்தை என்ன ஏத்துப்பாங்களா சஞ்சய்? அவங்க கனவு மருமகளா நான் இருப்பேனா?